வணக்கம். இன்றைக்கி நம்ம பல சிறுதானியம் கலந்த மில்லட் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. மல்டி மில்லட் தோசை, அருமையான இந்த தோசை நிறைய சத்துக்கள்லாம் அடங்கியிருக்குங்க. கால்சியம், அயன் சக்தி நிறைய அடங்கியிருக்கு. நம்ம இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செய்து கொடுக்கலாம். நல்லா ருசியாகவும் ரொம்ப அருமையாகவும் இருந்ததுங்க. வாங்க இப்போ இந்த சத்தான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வெல்கம் டு குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனல். நான் சித்ரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சத்தான தோசை மல்டி மில்லட் தோசை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். அரை கப் அளவு வரகரிசி, அரை கப் அளவு வெள்ளை சோளம் போட்டுக்கலாம். அரை கப் அளவு கம்பு இதையும் போட்டுட்டு 1/4 கப் அளவு முழு உளுத்தம்பருப்பு போட்டுடலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போட்டுருவோம். ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு 2 தடவை நல்லா கழுவி கீழே ஊற்றிடுவாங்க. இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிட்டு இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு 4 to 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். மூடி வச்சிடலாங்க. 5 மணி நேரம் கழித்து பார்ப்போம். நல்லா ஊறிடுச்சு. இதை ஒன்றாவே சேர்த்து நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு அவல் நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க. அதையும் நம்ம இது கூட சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த எல்லா தானியங்களும் போட்டுட்டு அவலும் சேர்த்து கூட போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. நைஸாக இந்த போல் அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்து வச்சுட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துடலாம். மூடி வச்சிடலாங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்கட்டும். இப்போ மறுநாள் தாங்க நைட்டு நான் இதை அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இந்த மறுநாள் நல்லா புளிச்சிருச்சு. நல்லா கலந்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியை ஊற்றிட வேணாம். இதுக்கு சைடிஷ்ஷாக நம்ம சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் ஒரு 1/4 கப், உடச்சிக்கல்லை 1/4 கப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சம் புளி, 2 பல் பூண்டு, உப்பு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துப்போம். இந்த வரமிளகாய் மட்டும் நம்ம எண்ணெயில் வறுத்துப்போங்க. இந்த சட்னி சூப்பராக இருக்கும். இது நம்ம எல்லா தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. பூண்டு தேங்காய் சட்னி இப்போ இதெல்லாம் அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோம். இது தாளிக்கிறதுக்கு எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம இதை சட்னி மேலே ஊற்றிடுவோங்க. இப்போ தோசைக்கு சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாங்க. இரும்பு கல்லை நான்ஸ்டிக் கல்லை எடுத்துப்போம். அதை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எல்லா இடமும் தேய்ச்சிருவலாங்க. கல்லெலாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். மாவு நல்லா கரைச்சிட்டு இதில் ஒரு 1.5 கரண்டி அளவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றிட்டு நல்லா மெலிசாக இழைச்சிடலுவாங்க. இது நல்லா வெந்த பிறகு மேலே ஒரு ஸ்பூன் அளவு மேலே ஆயில் ஊற்றிட்டு சுற்றிலையும் எண்ணெய் ஊற்றிடலாம். கல் நம்ம மெதுவாக அதை போல் திருப்பி வைப்போங்க. எல்லா பக்கமும் நல்லா வேகிறதுக்காக நான் இதை இப்போ கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி திருப்பி விட்டுட்டேன். எண்ணெய்லாம் நல்லா ஊற்றிட்டு இப்போ இந்த ஒரு பக்கம் நல்லா அடிப்பக்கம் வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக மேலே ஆயில் ஊற்றிட்டு நம்ம 2 பக்கமும் அடிப்பக்கமும் நல்லா செவந்த பிறகு மடித்து எடுத்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவாங்க. அருமையான மல்டி மில்லட் தோசை தயாராகிடுச்சுங்க. நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த மாவு நம்ம 8 மணி நேரத்துக்கு மேலே வெளியில் வைக்க வேண்டாம். அப்படியே மாவு மீந்து இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா இது புளிச்சிரும். அதனால் நம்ம இதை ரொம்ப நேரம் வெளில வச்சுருக்க வேண்டாம். இப்போ இது போல் எல்லா தோசையும் எல்லா மாவையும் நம்ம சுட்டாச்சு. மீதி மாவு இருந்தால் கூட நம்ம எடுத்து வச்சிடலாம். அருமையான சைட் டிஷ்ஷும் தயார் பண்ணிட்டோங்க.
தேங்காய் பூண்டு சட்னி, சிறுதானியம் கலந்த தோசை, பலவித சிறுதானியம் கலந்த தோசை, மல்டி மில்லட் தோசை. நீங்களும் அந்த போல் செய்து பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் சின்னதாக ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிற மாதிரி குட்டி குட்டியாக ஒரு கண்டெய்னர்லாம் வாங்கியிருந்தேங்க, அதை பற்றி இப்போ பார்ப்போங்க. இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்திக்கலாங்க. இப்போ மீந்து போன காய்கறிகள், இப்போ பொரியல் எதுனா மீந்து போச்சா, இல்லை சாம்பார் ரசம் எதுனா மீந்து போச்சுன்னா கூட நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். அதே சமயம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இதில் வச்சுக்கலாங்க. அருமையான இந்த கண்டெய்னர் நான் வாங்கியிருந்தேன். இது இன்னும் பயன்படுத்திட்டு அப்புறம் பார்க்கலாங்க எப்படின்னு. நல்லா சின்ன சைஸ்லேருந்து மீடியம் சைஸு பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. நல்லா லாக்கும் ஆகுது. பார்ப்போம், இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து இன்னொன்று வந்து நான் ஒரு டப்பர்வேர் வாங்கியிருந்தேங்க. சின்ன ஒரு டப்பர்வேர் பாட்டில் சைஸ்க்கு. இதுவும் நான் ஆன்லைனில் தாங்க வாங்கியிருந்தேன். இதில் நம்ம மோர் கொடுத்து அனுப்பலாம், ஆஃபீஸ்க்கு இல்லை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஜூஸஸ் கூட நம்ம கலந்து கொடுத்து அனுப்பலாங்க. நம்ம சாம்பார் ரசம் இது ஒன்று இதில் கொடுத்து அனுப்பலாம். இதனால் ஊற்றாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். நீங்களும் இந்த டேஸ்டான தோசை இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.